ஹாய், வணக்கம். இன்றைக்கி என்ன பதிவு அப்படின்னு பார்க்கலாங்களா? ஒருத்தவங்களை கஷ்டப்படுத்துகிறோம், ஒருத்தவங்களுக்கு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கணும் அப்படின்னு நினைக்காதீங்க. அந்த கஷ்டத்தில் எவ்வளோ வலி இருக்குன்னு உங்களுக்கு வரும்போது தான் அது தெரியும். அடுத்தவங்களுக்கு தானே, கஷ்டம் தானே, கொடுத்தா என்ன, அடுத்தவங்களுக்கு வலிக்கிறது நமக்கு தெளிவாக போகுது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. கடவுள் நினைப்பார், அதே கஷ்டத்தை உனக்கு கொடுத்தா அது நீ தாங்குவியா அப்படின்னு. தாங்க முடியாது. அதனால் நல்லதே நினைங்க, நல்லதை மட்டும் நினைங்க. கஷ்டம் என்னங்க, வாழ்க்கையில் ஒருத்தவங்க அழுகிறாங்க, அவங்களுக்கு நீங்கள் ஆறுதல் சொல்லலனாலும் பரவாயில்ல, முதுகில் குத்தாதீங்க, கஷ்டப்படுத்தாதீங்க. அதுதான் கஷ்டம். முதுகில் குத்துறதை தவிர பெரிய வலி எதுவுமே கிடையாது. எது வந்தாலும் ஸ்ட்ரைட்டாக பேசுங்க, ஸ்ட்ரைட்டாக சொல்லுங்கள். அதனால் முடிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்கள், முடியலையா விலைக்கு நில்லுங்க. யாரும் கஷ்டப்படுத்தி நல்லா வாழ்ந்ததா சரித்திரம் கிடையாது. இது எனக்கு நான் அனுபவித்து எனக்கே நடந்த விஷயங்களை பற்றி தான் நான் பகிர்ந்துக்கிறேன். எனக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நிறையா நடந்திருக்கு. உங்களுக்கு எப்படி நடந்திருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பதிவு யார் இருக்குன்னா, என்னுடைய உறவுகளுக்கு, என்ன கஷ்டப்படுத்தணுங்களுக்கு. இது திரும்ப திரும்ப எனக்கு நடந்துக்கிட்டே இருக்குது. திரும்ப திரும்ப நடக்குது. ஆனால் விதவிதமாக நடக்குது. ஒரே மாதிரி நடக்கலை. ஒரே மாதிரி நடந்தோம்னா நம்ம அதிலேருந்து வெளியில் வந்துடுவோம் பார்த்தீங்களா? வெளியில் வர முடியாத அளவுக்கு திரும்ப திரும்ப விதவிதமாக கலர் கலராக நடக்கும். அதுக்கெல்லாம் கண்டு பயப்படக்கூடாது. நம்ம தைரியமாக இருக்கணும். மனசு தைரியமாக வச்சுட்டா எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், எவ்வளோ முதுகில் குத்தினாலும் தாங்குவோம். எதையும் தாங்க எதையும் இது. அதனால் எதையும் கண்டு பயப்படக்கூடாது. நம்ம சொந்தக்காரங்களுக்கு மட்டும் நம்ம என்ன தான் நல்லது பண்ணாலும் அவங்க பார்வைக்கு மட்டும் நம்ம கெட்டது பண்ணுற மாதிரியே இருக்குமா? என்னன்னு எனக்கு தெரியலைங்க. நம்ம ஓடி ஓடி உதவி பண்ணாலும் அது உபத்திரமாகுது. ஆனால் அவங்க உதவியும் பண்ண மாட்டாங்க, உபத்திரமும் பண்ண மாட்டாங்க. ஆனால் அவங்க என்னன்னா, அவங்க பண்ணுறது கரெக்டு, அவங்களுக்கு நம்ம பண்ணுறது நம்ம தப்பு. அதுதான் வாழ்க்கையில் நான் கற்றுக்கிட்ட பாடம். அதனால் நம்ம உதவியும் பண்ண வேணாம், உபத்திரமும் பண்ண வேணாம், ஒதுங்கி நம்ம வேலையை பார்ப்போம். நம்ம குடும்பத்தை நம்ம கரெக்டாக பார்க்குறோமா அப்படிங்கிறதுல நம்ம கவனமாக இருப்போம். இது என்னமோ தெரியல, எனக்கு ஒன்றும் புரியல. இது என்ன லாஜிக்குன்னு தெரியல. அது என்னுடைய உறவுகள், நான் ஓடி ஓடி உதவி பண்ணாலும் என்ன மதிக்கிறதே இல்லையா, இல்லை அவ்வளோதான் புரிதல் அவங்களுக்கு, எனக்கு தெரியல. ஒரு கட்டத்துக்கு முன்னாடி என்னை பார்த்தா பயந்தவங்கெல்லாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் இழைச்சிட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கையில் எல்லாமே கொஞ்சம் வாழ்க்கையில் உள்ள உயரத்துலேருந்து நான் கொஞ்சம் விலகி வந்துட்டேன். சாரி, நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சிட்டேன்னு நம்மளை இலக்காரமாக பார்க்குறது, ஏளாரமாக பார்க்குறது அப்படின்னு சொல்லுவாங்க கிராமத்தில். அது இப்போ தான் நான் உணர்ந்துட்டுருக்கேன். என்னங்க, பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு போகும். மனுஷன் எப்போவும் ஒரே மாதிரி இருக்கணும், நிலையாக இருக்கணும், நிரந்தரமாக இருக்கணும், உயிராக இருக்கணும், உண்மையாக இருக்கணும். இல்லையா, வேஷம் போடுறவங்க விலகி போயிடணும். இது தெரியாமல் நான் அவங்க பின்னாடியே போகுது. நம்ம சொந்தக்காரங்க, ஐயோ நம்ம குடும்பத்தை விட்டு கொடுக்கூடாது நம்ம அப்படி சொல்லிட்டு, அப்புறம் தான் ஒரு நாளைக்கு அப்புறம் தெரியுது, நமக்கு ஒரு கஷ்டம் வரும்போது தானே தெரியும் அது நம்ம சொந்தக்காரங்கக்கிட்ட தெரியுன்றதை நான் இப்போ தாங்க உணர்ந்திருக்கேன். எத்தனை வயசுக்கு அப்புறம்? 43 வயசுக்கு அப்புறம். என்னமோ போங்க, அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். என் வீட்டில் இருக்கிறவங்க, என் கூடவே இருக்கிறவங்களே இப்படி அப்போ என்னை சுற்றி எப்படி இருந்திருக்காங்க பார்த்துக்கோங்க. கிராமம்னா ரொம்ப நல்லவங்க நினச்சேன். கிராமத்தில் இருக்கிறவங்களாம் ரொம்ப யதார்த்தமான மனுஷங்க, உயிரே விடுவாங்க, ஒரு பிரச்சனைனா நமக்கு துணையாக வந்து நிற்பாங்க அப்படின்னு நினச்சி பழகினாங்க. ஏமாற்றிட்டாங்க. கிராமத்தில் இருக்கிறவங்க தான் இப்படி இருக்காங்க, விஷமாக இருக்காங்க. இந்த மாதிரி ஆட்களை நீங்களும் சந்திச்சிருக்கீங்களா? சொல்லுங்கள். எனக்கு என்னமோ தெரியல, என்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாமே பேட் வைப்ரேஷனாக இருக்குது. என்னை ஏன் இப்படி கஷ்டப்படுத்துகிறாங்கன்னு தெரியல. ரகரகமாக விதவிதமாக கஷ்டப்படுத்துகிறாங்க. நானும் இந்த 2.5 வருஷமாக அழுது அதுக்குள்ளே இருந்து மீண்டு வந்துகிட்டே இருக்கேன்.
என் பையன் என்னை விட்டு போனதுக்கப்புறம் தாங்க நான் நிறைய உண்மைகளை தெரிஞ்சுக்கிட்டேன், உண்மையான முகங்களை தெரிஞ்சுக்கிட்டேன். யார் யார் எப்படி இருக்காங்க, என்ன காயப்படுத்துறதுக்கு எப்படியெல்லாம் இருந்திருக்காங்க, அது தெரியாமல் நான் வாழ்ந்திருக்கேன் பார்த்தீங்களா. என்னுடைய அறியாமையை நினச்சி நானே வேதனைப்படுறேன், வைக்கப்படுறேன். இருந்தாலும் இப்போயாவது தெரிஞ்சுது போங்க. நம்மளை ஏமாற்றி எண்ணத்தை அவங்க அடைஞ்சிட்டாங்க. சந்தோஷமாக இருக்கட்டும், அந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு நான் கொடுக்குறேன், பார்த்துக்கலாம். வாழ்க்கை யாருக்கும் நிரந்தரம் இல்லை. வாழ வேண்டிய குழந்தையே போயிட்டான், இனி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு வாழ்ந்துட்டுருக்கேன். இந்த பதிவு நான் ஏன் போடுறேன்னா, எனக்கு இந்த நேரத்தில் என்ன மனசில் உள்ள பாரம் அப்படின்னு எனக்கு புரியணும் அப்படிங்கிறதுக்காகவே நான் இந்த பதிவு போட்டிருக்கேன். இந்த மாதிரி நிறைய பேருக்கு நடந்திருக்கலாம். நடந்திருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள், இல்லைனாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எனக்கு இது ஒரு மெமரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ ஒரு காலகட்டத்தில். ஆனால் நான் தெளிவாக பேசணும்னு நினைக்கிறேன், தெளிவாக பேச முடியல. இன்னொரு பதிவில் தெளிவாக பேசுகிறேன். ஓகே, பாய்.